ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 5 நிமிஷத்துல ஒரு காட்டன் டாப்ப எப்படி ப்ரொஃபஷனலா நம்ம அயன் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ எண்ட்ல எந்த அயன் பாக்ஸ் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற டீடைல் இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்றேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு சார்ஜ் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு மிஷினரிஸ் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும், எத்தனை லேபர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்க இந்த பிசினஸை புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோல என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல டீடைல தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த காட்டன் டாப்பை தான் நான் அயன் பண்ண போறேன். இந்த காட்டன் டாப் பாருங்க எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு, அதே போல ரொம்ப மெல்லிசாவும் இருக்கு. இந்த காட்டன் டாப்பை நான் எப்படி அயன் பண்றேன், இந்த ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்காவும் அயன் பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த டாப்பை எப்படி அயன் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே எந்த ட்ரெஸ் அயன் பண்ணாலுமே கை அயன் பண்ணிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கை அயன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கை அயன் பண்ணியாச்சு. கையோட பேக் சைடு அயன் பண்ணிடணும். ரெண்டு கையுமே அயன் பண்ணிடுங்க. இந்த கையை அயன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பார்ட்டையும் நீட்டா அயன் பண்ணிடணும். இந்த கிரீஸ் கார்னர்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டு கையால அயன் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணிடலாம். அதே போல இந்த பக்கமும் அயன் பண்ணிடணும். இப்போ சட்டைக்கு இப்போ இந்த டாப்புக்கு பேக் சைடுமே நம்ம அதே மாதிரி அயன் பண்ணிடணும். எல்லா பக்கமுமே அயன் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீட்டா இது பண்ணிட்டு ஈவனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ கைய ஃபோல்டிங் அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கையையும் ஒரு ஃபோல்டிங் ரெண்டா மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு ரொம்ப ஈஸி தான் ஒரு டாப் அயன் பண்றது. பாருங்க நம்ம எவ்வளவு சூப்பரா இந்த டாப்பை நம்ம அயன் பண்ணியாச்சு. நான் இந்த டாப்பை எந்த அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டாப்பை எந்த அயன் பாக்ஸ்ல வச்சு அயன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணீங்கன்னா இந்த காட்டன் டாப்பை ஈஸியாகவும் குயிக்காகவும் நீங்க அயன் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஒரு லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் அயன் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நீங்க ஒரு லாண்ட்ரில கொடுத்து நீங்க அயன் பண்ணி வாங்குவீங்க அப்படின்னா அவங்க கமர்ஷியல் அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு கொடுத்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் சூப்பராகவும் நீட்டாகவும் இதே போலவே அயன் ஆகி கிடைக்கும். இந்த வீடியோ யார் யாரும் லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.